டக்குன்னு என்ன வேலை இல்லையான்றவாங்க. ஆமா. அதுலயே வந்து ஆஹா! என்னதான் பயங்கரமா இருக்கே! இப்பவே இன்னும் 7 டேஸ் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. ஏன்னா 2 இடத்துல வந்து ஆர்மி செக் பாயிண்ட் வேற இருக்கு. காட் இட். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ்லாம் யூ நீட் டு பி எஸ். ப்ரையரா இல்லனா. யா இது வந்து ஈவன் சுவிட்சர்லாந்துல கூட இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு வேற சொல்றாங்க. அது பர்டிகுலர்லி இன் காஷ்மீர்ல இருக்கிறப்ப நம்ம ஏன் போகாம விடணும்? ஹலோ வியூயர்ஸ், மை நேம் இஸ் ஸ்ரவன். நம்ம வந்து டெக்கத்லான்ல இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பிகாஸ் we have a guest with us. குமரகுரு given his time to us and is very happy to share his experience of trekking Kashmir Great Lakes. Last year August அவர் வந்து அந்த ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணாரு. He and his wife actually completed the trek. அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அந்த ட்ரெக்கோட ஓவரால் எண்ட் டு எண்ட் எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்றது இன்னைக்கு வந்திருக்காரு. இது நம்ம மெட்ராஸ் வாண்டரர்ஸ் கம்யூனிட்டியில எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். whoever is interested in doing KJL அவங்க போய் பார்க்கலாம். அதுக்காக he is here with us. Guru sir, very happy to have you here and thanks for your time. Thank you so much for having me. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து கேஜிஎல் காஷ்மீர் கிரேட் லேக்ஸ் ட்ரெக்கை முடிச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க. வி ஆர் இன் டெக்கத்லான். அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு டெக்கத்லான் ஃபார் கிவிங் அஸ் த ஸ்பேஸ். இந்த மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு வி ஹேவ் லைக் அ மவுண்டன் செட்டப் மாதிரி ஒரு கேம்ப் சைட் அண்ட் ஆல் த கியர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் யாராவது இந்த மாதிரி ட்ரெக்குக்காக போகிறதுனா தே கேன் கம் செக் அவுட் த கியர்ஸ் அண்ட் ஆல் ஹியர். ஸோ நம்ம வந்து லெட்ஸ் கெட் இன்டு த நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் போகலாம் சார். ஆக்சுவலாக லெட்ஸ் கீப் இட் வெரி கேஷுவல். நம்ம வந்து பெருசாக ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. வில் கீப் இட் இன்ஃபார்மல் ஸோ டு ஸ்பீக், ரைட்? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு குயிக்காக உங்களை பற்றி யார் இந்த குருன்றவர் யாருன்றத ஒரு கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா it will be nice. Sure. Like you mentioned, I am Kumaraguru. நான் ஐடியில் ஒரு 20 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். And then I want to take a sabbatical and do some traveling and explore other career options. அந்த மாதிரி இருந்தப்போ நானும் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், ஏதாவது ஒரு ட்ரெக் போயிட்டு அந்த பிரேக்கில் ஒரு ட்ரெக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும். சின்னதாக ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம், லைக் 1 mile 2 mile அந்த மாதிரி சின்ன வீட்டு பக்கத்தில் சித்தால பக்கம் ஒரு சின்ன ஒரு ஹில் ஒன்று இருக்கு, குட்டி மலை. அதில் போயிட்டு வந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் யூடியூப்ல ஆக்சிடென்டலா ஒரு காஷ்மீர் கிரேட் லேக்ஸ்னு ஒரு வீடியோ காமிச்சாங்க. என்னன்னு பார்த்தப்போ வாவ், இது 7 days மவுண்டன்ல வித் லாட் ஆஃப் லேக்ஸ், அந்த லேக்ஸ் பக்கத்துல தான் கேம்ப் சைட்ஸ் அந்த மாதிரி இருந்தோடனே வந்து ரொம்ப அதோட அந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ட்ரெக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, வை டோன்ட் வி டூ தட் அப்படின்னு நான் 2 yearsஆவே என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த ஒரு 7 days அந்த ட்ரெக்குக்கு லீவ் எடுக்கணும், அப்புறம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் கரெக்டாக எனக்கு. அதுவும் இல்லாமல் யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு லேட் நைட் கால்ஸ் எல்லாம் இருக்கும், காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி அது ஒரு 2 yearsஆவே மைண்டில் இருந்தது. நான் இந்த சபாட்டிக்கல் எடுக்கணும்னு முடிவு பண்ண உடனே டிசைட் பண்ணிட்டோம், எப்படியாவது அந்த பிரேக்கில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த கேஜிஎல் ட்ரெக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி, ஒய்ஃபும் வந்து ஷி வாஸ் ஆல்சோ ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே லெட்ஸ் டூ அப்படின்ட்டு அவளும் வந்து ரிசர்ச் பண்ணி தென் வி பெய்ட் ஃபார் தட் ட்ரெக். கரெக்டாக நான் பிரேக் எடுத்தோடனையும் ஃபிட்னஸ்க்காக we went for morning walks together. Slowly we started jogging. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி that's how completed the KGL. The introduction about me. Okay. Actually நான் நிறைய क्वेश्चंसலாம் வந்து டெம்ப்ளேட் மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா அவரே வந்து சூப்பரா செட் பண்ணி கொடுத்துட்டாரு நம்ம என்னென்ன அடுத்த கேள்வி கேட்பறேன்னு. சோ உங்களோட KGLக்கு I'll still take a step back. Actually நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட், எனக்கு sabbatical எடுக்கணும், travel அப்படின்லாம் சொன்னீங்க. Amazing. I think it's அந்த ஒரு particular point I have to mention that I think நம்ம ஊர்ல அந்த taking a break or a career breakன்றது it's frowned up, right? டக்குன்னு என்ன வேலை இல்லையான்றவாங்க. ஆனா நீங்க பண்ற அந்த ஒரு பர்టిక్యులர் விஷயம் வந்து நம்ம இந்த மெட்ராஸ் வாண்டரர்ஸ் கம்யூனிட்டில கண்டிப்பா எம்பசைஸ் பண்ணனும். ஏன்னா வந்து taking a career break is probably at the top of the list. கரெக்ட்டுங்களா? ஏன்னா you are taking care of yourself. Yes, exactly. அதுலயும் என்னோட क्वेश्चन என்னன்னா, இப்போ வந்து was it particular that you wanted to go to a place which is mountain or it was in general outdoors அந்த மாதிரி? Particularly outdoors was the plan. Okay. But இப்போ physically ஒரு push பண்ணி ஒரு 1 week வந்து ஒரு புது இடத்துக்கு போறது வந்து அது it will open up lot of things. Particularly அந்த KGL ஓட பியூட்டி வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா it will do something for us. Way you spend some time in mountains will always help something. அதுவும் KGL மாதிரி இருக்குது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு தான் ஃபீல். அதனால வந்து we picked KGL. That is excellent. So okay, அப்ப பண்ணலாம். We are going to now get into the அந்த modalities and details of the case. So என்னோட first question வந்து இந்த ஒரு let's say ஒரு informative video நீங்க ஷேர் பண்ற உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோல என்னோட very first இது வந்து Himalayas, Indian Himalayas like vast, huge, right? என்னோட கேள்வி என்னன்னா, of all the places, why is your first choice Kashmir Great Lakes? Kashmir Great Lakes trek choose பண்ணோம்னா because of the beauty. Like every day ஒரு லேக்கை பார்ப்போம் and we will camp in lakeside. ஸோ அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இந்தியாவில் இந்த மாதிரி இடம்லாம் இருக்கா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஐ ஃபெல்ட் லைக் வி ஷுட் கோ அண்ட் சி. ஏன்னா அதில் அந்த வீடியோவில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரிட்டியஸ்ட் ட்ரெக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட்
இது வந்து ஈவன் சுவிட்சர்லாண்டில் கூட இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அது பர்டிகுலர்லி இன் காஷ்மீரில் இருக்கிறப்ப நம்ம ஏன் போகாமல் விடணும், அதுக்கு என்னென்னலாம் வந்து எஃபர்ட் எடுத்தால் போகலாம் அப்படிங்கிறத யோசிச்சோம். சரி, ஐ திங்க் இட் இஸ் டூவபிள் அப்படின்ட்டு பிகாஸ் ஆஃப் திஸ் பியூட்டி ஆஃப் த பியூட்டி. அதாவது உங்கள ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் வாஸ் வாட் யூ அண்ட் லாக்ட் யூ டவுன். அல்பைன் லேக்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபோட்டோஸில் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, கனடா, யூஎஸ் இங்கே தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சப்போ ஒய் டோன்ட் வி கிவ் இட் அ ட்ரை அப்படின்ட்டு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வில் ஸ்டார்ட் வித் இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஏன் போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த லேக்ஸ், அந்த பியூட்டி and Kashmir I have never been there, so Okay. I thought okay this can be an opportunity visit Kashmir அப்படிங்கிறது தான் ரீசன். குட் சாய்ஸ், வெரி குட். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வந்து, நவ் தட் யூ ஹவ் லாக் டவுன் காஷ்மீர் கிரேட் லேக்ஸ் அண்ட் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா, யூ ஹவ் டன் அ பிட் ஆஃப் அவுட்டோர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டஃப், பட் ப்ராபப்லி நாட் மச் ஆஃப் அ ஹிமாலயன் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த காஷ்மீர் கிரேட் லேக்ஸோட பத்தியான இன்ஃபர்மேஷன் லைக் வாட் இஸ் அந்த ப்ரொஃபைல், அதெல்லாம் எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? த்ரூ வெப்சைட் அண்ட் யூடியூப் தான் வந்து ஐ வாஸ் ரிசர்ச்சிங். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. அங்கே போய் எடுத்தவங்க அவங்க போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். அதில் வந்து நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். நிறைய பேர் ஹிந்தியில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஹிந்தி வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்போ நான் ஐ தாட் லைக் ஏதாவது தமிழில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது ப்ரிப்பரேஷன் நாங்கள் வந்து அந்த வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் வி வென்ட் டு த websites of the trekking organizers like India Hikes or Trek the Himalayas. அந்த மாதிரி சைட்ல போயிட்டு we collected the information like which month is possible to do that, அப்புறம் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறத அந்த மாதிரி சோர்சஸ் மூலமாக தான் we collected. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு then we ended up with one trek organizing group. அது அவங்க மூலமா we went for this. எக்ஸலென்ட். ஸோ என்னோட கொஸ்டின் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க, அந்த போகிற இடம், ட்ரெக் ஆர்கனைசர்ஸ் அண்ட் தென் சிமிலர்லி எந்த டைம் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. ஒரு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா ஃபார் வியூவர்ஸ் வாட்ஸ் லைக் த காஸ்ட் ரேஞ்ச்? ஏன்னா நிறைய ட்ரெக் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, யூ கேன் ஹேவ் அ மினிமம் அண்ட் யூ கேன் ஹேவ் அ மேக்ஸிமம், ரைட்? ஓவரால் எண்ட் டு எண்ட் ஒரு குயிக் பட்ஜெட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா வாட் யூ திங்க் இஸ் an affordable price range to do this trek like door to door? ட்ரெக்குக்கான சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் குரூப்ஸ் ஆர் சார்ஜிங் ஃப்ரம் 18,000 to 25,000. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த குரூப். ஓகே, சில பேர் ரொம்ப லக்ஸூரியஸ் ஸ்டே கம்பேர்ட் டு அதர் சின்ன டென்ட் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் செட்டப் அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்கன்னா ஒரு 25,000 வரைக்கும் போதும் ஒன்லி ஃபார் த ட்ரெக்கிங். இது வந்து நம்ம சோலோவாக பண்ணவே முடியாது பிகாஸ் 7 டேஸும் வி ஹேவ் டு கேம்ப் அண்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து அன்லெஸ் வி ஆர் ஓகே டு குக் பை அவர் செல்ஃப் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா they can do solo, but preferably it will be good to do it with a trekking group and also safe as well, right? Safe as well. ஏன்னா ரெண்டு இடத்துல வந்து ஆர்மி செக் பாயிண்ட் வேற இருக்கு. Got it. So அந்த permissionsலாம் you need to be prior இல்லனா ஏன்னா since it is Kashmir and near the borderங்கறதுனால ஆர்மி செக் பாயிண்ட்ஸ் 3 times இருந்தது. In the 7 days they were checking our ID and all those. So it is better to go with a group. So minimum 18,000 சார்ஜ் பண்றாங்க, maximum 25,000 சார்ஜ் பண்றாங்க. அதில் வந்து 25,000 சார்ஜ் பண்ணுறவங்களோட ஃபெசிலிட்டிஸ் இந்த 18,000ல கிடைக்காது. ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எவர் வி கேன் அஃபோர்ட் வி கேன் டேக் தட். எக்ஸலன்ட். இப்போ யூ ஃபைனலைஸ் த ஆர்கனைசர், நீங்கள் பட்ஜெட்டும் சொல்லிட்டீங்க. இப்போ நவ் தட் யூ ஃபைனலைஸ் த டேட் இல்லையா? எஸ். உங்களுக்கு என்ன தெரியும் தட் வாட் இஸ் த ஒர்க் லோட் இன்வால்வ், ஃபிசிக்கல் ஒர்க் லோட் இன்வால்வ், அண்ட் அதுக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுத்தீங்க? ஐ பிலீவ் யூ அண்ட் யுவர் வைஃப் போத் ஆஃப் யூ டிட், ரைட்? அவங்க காயத்ரி வந்தாங்க. ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ளேயான அந்த டிஸ்கஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர் யூ ஸ்டாண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் எங்க இருக்கணும், அந்த நம்ம எப்போ கிளம்புவோமோ அதுக்கு எங்க இருக்கணும்ன்றதுக்கான அந்த ஒரு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல தான் இந்த ட்ரெக் தேர் ஓப்பனிங் அப். ஓகே, ஃபார் த ட்ரெக்கர்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஏன்னா அப்போ தான் ஸ்னோவெல்லாம் கிளியர் ஆகி கொஞ்சம் ஸ்டேபிள் வெதர் கண்டிஷன்ஸ், ஸ்டேபிள் கிளியராக இருக்கும் வெதரும். ஜூலை ஆகஸ்ட்ல அங்கே ஸ்லைட் மான்சூன் அங்கே இருக்கும். பட் ஆனால் வந்து என்ன ட்ரெக் பண்ணுறதுக்கான பீரியட் வித்தவுட் ஸ்னோ இருக்கிறது அந்த ஜூலை ஆகஸ்ட் விண்டோவில். காட் இட். ஸோ நாங்கள் வந்து வி பெய்ட் த அமௌண்ட் இன் ஏப்ரல்லே வந்து வி டிசைடட் ஓகே இங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஏப்ரலில் பே பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே வி வர் நாட் தட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃப்ரீக் அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மல் ஃபிட்னஸ் உள்ளவங்க தான். வாட் வி அண்டர்ஸ்டுட் இஸ் லைக் அந்த கேஜிஎல் வந்து ஒரு மாடரேட்லி டிஃபிகல்ட் ட்ரெக், நாட் அன் ஈஸி ஒன், நாட் அ மாடரேட் ஒன், நாட் அ டிஃபிகல்ட் ஒன், இட்ஸ் மாடரேட்லி டிஃபிகல்ட்டுங்கிறாங்க. அதுக்கு வந்து வாட் அதர் ட்ரெக் குரூப் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா
ஒரு 35 மினிட்ஸில் 5K ரன் பண்ணிங்கன்னா யூ ஆர் குட் அண்ட் யூ கேன் ஈஸிலி டூ காட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக சொல்கிறாங்க. ஸோ 5K ரன் இன் 35 மினிட்ஸ் பண்ணனா நல்லது. அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு வாக் 10 to 12 கிலோமீட்டர்ஸ் இன் அ டே, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிட்னஸ் இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு டூ. ஓகே. ஸோ நாங்கள் ஏப்ரலில் வி ஸ்டார்டட் வித் ஸ்லோ வாக்கிங் இந்த மார்னிங். எடுத்துனவே நாங்கள் ஜாகிங் போல் ஏப்ரல் மேல வந்து அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருந்தோம். சின்ஸ் வி வெண்ட் இன் ஆகஸ்ட், ஃப்ரம் ஜூன் வி ஸ்டார்டட் ஜாகிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ன்ட்டு அரௌண்ட் ஒரு ஜூலை மிட்டெல்லாம் வந்து வி வர் ஏபிள் டு ரன் 5 கிலோமீட்டர் in 40 to 45 minutes. Perfect, அந்த yeah, மாதிரி perfect. That's தான் still a good, yeah, அந்த மாதிரி வந்தோம் without stopping. அதுவே எங்களுக்கு took that time, but we felt okay, we are slowly progressing அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஸோ அதனால வந்து we felt like okay, அந்த consistent preparations எங்ககிட்ட பண்ணிகிட்டே இருந்தோம். me and my wife used to get up early in the morning. அவங்க இது பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் போவாங்க. நான் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் லோட்லேருந்து இதுவாகிறேன். ஒரு ஜூன் அரௌண்டு தான் வந்து அப்படியே சபாட்டிக்கல் இது ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஏபிள் டு டூ அந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி தான். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ் பர் தட் அந்த எலிஜிபிலிட்டி இது வி வர் ஏபிள் டு கம்ப்ளீட். உட்காந்தே பேசுறதுனால கொஞ்சம் மொனாட்டனஸாக இருக்கிறதுக்காக நாங்கள் அப்படியே மாற்றி கொஞ்சம் வேற ஒரு ஃப்ரேம்லாம் மாற்றுறோம். ஸோ அப்படியே ஜஸ்ட் என்ஜாய் தி அலாங் வித் அஸ். ஸோ குரு, ஆர்கனைசர் பற்றி நீங்கள் சொன்னீங்க, பட்ஜெட் பற்றி சொன்னீங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. எக்ஸாக்டாக நீங்கள் சூஸ் பண்ண ஆர்கனைசர் யார் அண்ட் வாட் இஸ் த ரீசன் தட் யூ சோஸ் த ஆர்கனைசர்? ஸோ இந்தியா ஹைக்ஸ், ட்ரெக் த ஹிமாலயாஸ் அதெல்லாம் வந்து தேர் ஆல்சோ சார்ஜிங் த சிமிலர் அமௌண்ட் ஆஸ் வி பிக் டு. அவங்களோட பேர் வந்து அப்பு பந்தாடி அப்படின்ட்டு. அப்பு பந்தாடி, யா, இட்ஸ் எ கேரளா பேஸ்ட் ட்ராவல் குரூப். அவங்க வந்து நிறைய ட்ராவல் ட்ரிப்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதர் தென் இந்த ரெகுலர் ட்ராவல் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களும் வந்து காஷ்மீர் கிரேட் லேக்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஒரு வெண்டாரோட டைப் பண்ணி ஆர்கனைஸ் திஸ். நாங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இவங்கள சூஸ் பண்ணோம்னா இவங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்தாங்க. இஎம்ஐ ஃபார் ட்ரெக்குக்கு இஎம்ஐ. ஆமாம், இது வந்து புதுசாக இருக்குது நம்ம கேட்டதில்ல. ட்ரெக்குக்கு இஎம்ஐ, காருக்கு பார்த்துருக்கோம், ஃப்ரிட்ஜுக்கு பார்த்துருக்கோம், இப்போ ட்ரெக்குக்கு இஎம்ஐ கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் வெரி யூனிக் ஆப்ரேட்டர் ஆக்சுவலி. யா, ஒன் ஷார்ட்டாக 18,000 பே பண்ணுறது. இப்போ நாங்கள் 2 பேர், ஸோ 36,000 நாங்கள் வந்து பே பண்ணுறதோட ஒரு 4-5 monthsல வி கேன் கம்ப்ளீட் தட். Was it ரொம்ப இந்த இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கா, இல்லை இஸ் ஜஸ்ட் a manageable EMI? No interest, like just pay in multiple parts. That is actually great, இல்ல? ஏன்னா எப்படி சொல்றது, affordability பண்றாங்க, right? I mean, people who want to do it, but at the கொஞ்சம் கொஞ்சமா பே பண்றப்ப எங்களுக்கு அந்த பர்டன் தெரியல. கண்டிப்பா. பிளஸ் நாங்க எங்களுக்கு கியர் வாங்குறப்பவும் பாத்தீங்கன்னா we had some money to கொஞ்சம் ஈஸியா இருந்தது எங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த பர்டிகுலர் குரூப்பை செலக்ட் பண்ணோம். அது போக இப்போ இந்தியா ஹைக்ஸ் அண்ட் ட்ரெக் த ஹிமாலயாஸ்லாம் புக் ஆயிடுது பிகாஸ் தேர் ஆல் வெல் நோன் கம்பெனிஸ், காம்படிட்டிவ் பிரைஸ் வைஸ். எஸ், ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அது வேற விஷயம். ஆனா நீங்க சொன்ன அந்த பிரைஸ்க்கே எல்லாமே புக் பண்ணிடுவாங்க, ஸ்லாட்ஸ் கிடைக்காது. ஸோ ஆக்சுவலி வந்து குரு சாரோட இந்த இன்டர்வியூலேயே நிறைய லாட் ஆஃப் யூனிக் திங்ஸ் இருக்கு. அது முதல் வெரி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இஸ் ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி ஹஸ் கிவன் அ நேம் ஆஃப் அ ட்ரெக் ஆர்கனைசர் விச் மெயின் ஸ்ட்ரீம்ல நான் கேட்காத ஒன்று. ஸோ தட்ஸ் அ குட் பாயிண்ட். அப்பு பந்தாடி, ரைட்? கேரளா பேஸ்ட். ஓகே, ஸோ அப்பு பந்தாடி ட்ரிவாண்ட்ரம் பேஸ்ட் ட்ரெக் அண்ட் அவுட்டோர் ட்ராவல் ஆர்கனைசர். அவங்களோட லிங்க் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருப்போம், இன்ஸ்டாகிராம் லிங்க், இன் கேஸ் சம்மன் வாண்ட் டு செக் தம் அவுட். நீங்கள் கியரை பற்றி சொன்னீங்க, இப்போ அதுதான் நம்மளோட அடுத்த செக்ஷன். ஸோ நம்ம இப்போ கியர் செக்ஷனில் இருக்கோம், டெக்கத்லானில் எல்லாமே, ஏதாவது மவுண்டனியரிங் கியர் செக்ஷன். நீங்கள் வந்து இந்த ட்ரெக்குக்கு என்னென்ன தேவை, உங்ககிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ், ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம்ஸ் எது இல்லை, ஹவு டிட் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் அண்ட் எப்படி வந்து நீங்கள் யூ கேம் down to the list of items that you require? Yeah, அவங்களே லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ட்ரிப் ஆர்கனைசர்ஸ் அப்பு பந்தாடியே ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன மாதிரி கியர்ஸ் எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன ஐட்டம்ஸ்னு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சுட்டு வி கேம் டு டெக்கத்லான். டெக்கத்லானில் வந்துட்டு லைக் ட்ரெக்கிங் போல், ஜாக்கெட்ஸ், லேயர்ஸ்க்கு வந்து இங்கே தெர்மல் வேர், க்ளவ், ஸோ எல்லாமே அவங்க லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டு வச்சுட்டு வி கேம் அண்ட் தென் வி ஹேட் அ பட்ஜெட். ஸோ இந்தந்த ரேஞ்சில் பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு தென் வி பிக்ட் அவர் ஐட்டம்ஸ் த்ரூ டெக்கத்லான். டெக்கத்லானில் சுப்ராஜ் அண்ட் இன்னொரு பிரான்ச் ஆஃப் டெக்கத்லான் போனப்போ தே ஹெல்ப் மீ எல்லாம். மீ அண்ட் மை ஒய்ஃப் ஹேட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு கரெக்டான ஹைக்கிங் பூட் செலக்ட் பண்ணுறதுக்கு டெக்கத்லான் ஸ்டாஃப்ஸ் லைக் சுப்ராஜ் அண்ட் அதர் கை ஹெல்ப் மீ.
அப்புறம் ஜாக்கெட்டும் எது பெட்டராக இருக்கும் எங்களுக்கு we had lot of questions. அவங்க தான் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு எல்லாம் இதுதான் லிஸ்ட்டு எங்களுக்கு எதெல்லாம் செலக்ட் பண்ணணும் அவங்க தேவர் லைக் சூப்பர் ஹெல்ப்ஃபுல். எக்ஸலன்ட். அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க பட்ஜெட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, நிறைய பேருக்கு ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மவுண்டனியரிங் இன் ஜென்ரல் ஆர் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டெக்கத்லான்ல இட் கேன் கெட் பிரைசி ரைட். ஸோ நீங்கள் வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட், அதாவது உங்ககிட்ட வேண்டிய ஐட்டத்துக்கு ஐ வில் ரீப்ளேஸ் திஸ் வித் ஆல்ரெடி சம்திங் தட் ஐ ஹேவ் அப்படின்ற மாதிரி ஏதாவது தாட்ஸ் வந்ததா உங்களுக்கு? அந்த மாதிரி எங்ககிட்ட எந்த கியருமே முன்னாடி இல்ல. ஓகே. ஸோ ஆல் வி ஹேட் வாஸ் லைக் ஒரு தெர்மல் வேர் மட்டும்தான் என்கிட்டயும் என் ஒய்ஃப் கிட்டயும் இருந்தது. மற்றபடி வந்து டவுன் ஜாக்கெட் ஆர் ஹைக்கிங் ஷூஸ் ஆர் ட்ரெக்கிங் போல்ஸ் க்ளவ் எல்லாம் கூட எங்களுக்கு இல்லை. தெர்மல் வேர் மட்டும்தான் எங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது. இங்கே வந்து தான் வி பிக்ட் எவ்ரிதிங். ஓகே, காட் ஸோ ஒரு மீடியம் ரேஞ்சில் நாங்கள் செலக்ட் பண்ணீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் அ பேக்ஸ். இங்க இப்போ பேக்ஸ்னா வாட் கெப்பாசிட்டி ஆஃப் பேக் நீங்க போனீங்க? ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் டிட் யூ ஹேவ் ஒன்லி ஒன் பேக் ஆர் ஒரு ரக்ஸாக், ஒரு பேக் பேக், travel backpack அந்த மாதிரி போனீங்களா? So we got this bag. Oh, actually this same one. Okay, this is like a 60 liter bag, right? Yes. So இது ஒரு 7 to 8 days tripக்கு சாலிடா இருக்கும். சாலிடா இருக்கும். Yeah, this was very helpful. இதுக்கு வந்து நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இல்ல how was it? Was it heavy with all the things you know? No, this was very easy to carry. Okay. And, this was the bag we picked. நீங்க இது ஒரே ஒரு பேக் தான் எடுத்துட்டு போனீங்க? ரெண்டு பேக். எனக்கு ஒன்னு, என் ஒய்ஃப்க்கு ஒன்னு, ரெண்டு பேக். Okay, but you didn't have any small backpack அந்த மாதிரி? Small backpacks ஆல்ரெடி இருந்தது. நாங்க ரெகுலரா ட்ரிப்ஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு போறோம். அந்த பேக் பேக் வெச்சீங்க. ஓகே, காட் இட். So this was your main travel bag for the 7 days. இது ரெண்டு எடுத்துட்டோம். Did you buy like poles வாங்கிருப்பீங்க கண்டிப்பா? Obviously you got poles from here. எத்தனை, ஒரு போலா ரெண்டு போலா நீங்க ஆக்சுவலா வாங்குனது? They recommended only one pole is enough அப்படினாங்க. ஆனா வந்து அதுவே எனக்கு ஈஸியா தான் இருந்தது. I went for this the basic. Okay, so descentலாம் ரொம்ப steep descent அந்த மாதிரி இருந்ததா? இருந்தது. So the poles was very helpful. அந்த third leg மாதிரி தான். நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. Excellent. couple of days வந்து ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்தது. சோ அப்ப இந்த ஸ்லிப்பரியா இருந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் வந்து pole was very helpful. Okay. Even normal terrainலயே கூட அங்க pole was very supportive and helpful. I didn't thought about this. இந்த pole வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா எனக்கு டவுட் இருந்தது. ஆனா when you எனக்கு அங்க வந்து நார்மலா போல் இல்லாம நடக்க எனக்கு தோணவே இல்லை. எங்க இருந்தாலும் சரி போல் இருந்தா தான் அது ஒரு கம்ஃபர்ட்டா இருந்தது. போல் இருந்தா தான் எழுந்திருமே நடப்பே அப்படின்ற மாதிரி. One pole is more than enough, but if you have two, that is more like a luxury. Yeah. Safe and ரொம்ப சேஃப். ஸோ ரெயின் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, ட்ரெக்கிங் போல. ஸோ ரெயினுக்கு வந்து நீங்க நம்ம கிளாசிக்கா ரெயின் கோட் ஏதாவது வச்சிருந்தீங்களா, இல்ல பான்ச்சோ ஸ்பெசிஃபிக்கா எங்க இருந்து வாங்கி போனீங்களா? பான்ச்சோஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் இங்க இருந்து. ஓகே, இந்த ஃபுல் இது ஆமா ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி. so that நம்ம ஈஸியா எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம், ஈஸியா மாட்டலாம் அப்படிங்கறதுக்காக சரி we don't want to get the actual raincoat pant தனியா ஜாக்கெட் தனியா டைம் ஆகும்ட்டு பான்ச்சோஸ் தான் எடுத்து. Got it. Excellent. 2 நாள் அது ரொம்ப சூப்பர் ஹெல்ப்ஃபுல். Ponchos is a must for KGL. ஏன்னா you never know when the weather changes. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஜூலைல வந்து ஸ்டில் intermittent மான்சூன் சீசன், ஷவர்ஸ் எப்போனா வரும். அண்ட் இன் ஜெனரல் மவுண்டன்ஸ்ல வெதர் எப்போனா மாறும் இல்லைங்களா? இங்க கூட அவுட் ஆஃப் 7 days 2 நாள் யூஸ் பண்ணீங்க. அண்ட் இட்ஸ் a good safety gear as well நீங்க வச்சிருந்தது. இப்போ அத தவிர ஒரு குயிக் ஹை லெவலா just did you have இங்க இந்த மாதிரி பேண்ட்? How many pants did you have for the trek? 2 பேண்ட் எடுத்துக்கிட்டோம். each person this pant and I was wearing these two. இந்த 2 pant is enough for 7 days. Got it. And you probably had like a cap and a glass, maybe, I don't know, sunglasses. Sunglass we didn't get it from here. Already இருந்த sunglass but it was part of your gear இல்லைங்களா? நீங்க sunglass எடுத்துட்டு போயிருந்தோம். in case no high altitude UV rays அதிகமா இருந்தா கொஞ்சம் the during the mid of the day எல்லாம் வந்து sunglass was helpful. Okay, good. So basically this is like a classic ana trekking pants இல்லையா? in the whole bunch everyone is over there. அண்ட் இதை தவிர வேற ஏதாவது லைக் நெக் பஃப் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க, லைக் இது வந்து ஆக்சுவலா கோல்டுக்காக போடுற இது அந்த மாதிரி டிட் யூ நீட் இட் ஆர் ஜஸ்ட் நார்மல் குல்லா வச்சே நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்க? அந்த குல்லா வச்சுட்டே நாங்க மேனேஜ் பண்ணிட்டோம். that was more than enough. ஸோ ஜாக்கெட் வந்து இப்போ நீங்க 7 நாள் போனீங்க, இது பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஹெவி டியூட்டி. ரைட். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் லைட் இருக்கு. வாட் வாஸ் யுவர் லேயரிங் சிஸ்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாக்கெட்ஸ்? ஒரு ஹெவி டியூட்டி ஜாக்கெட்டா இல்ல இது ஜஸ்ட் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட சாய்ஸ் ஆஃப் லேயரிங்? எங்களுக்கு வந்து லேயரிங் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால we reached out to Decathlon guys. Okay. So என்ன மாதிரி லேயரிங் இருந்தா பெட்டர் அப்படின்ட்டு கேட்டப்போ they recommended this jacket
for outer layer. இதுவா? Okay, this is our this one. Okay, the down வந்து was the extreme complete outer layer. ஆமா. Okay. இது உள்ள வந்து ஒரு நார்மல் ஒரு synthetic t-shirt. Was there a fleece அத யூஸ் பண்ணீங்களா இல்ல by any chance like ஃப்ளீஸ்க்கு பதிலா எங்களுக்கு வந்து இதுவே கம்ஃபர்ட்டபிளா இருந்தது. because of the weather அந்த particular ஆமா, இதுக்கு. ஆமா. Okay. During the day time வந்து கொஞ்சம் நாங்க டவுன் ஜாக்கெட்லாம் யூஸ் பண்ற தேவைப்படல. ஆமா. ஜஸ்ட் ஒரு dry fit synthetic இந்த போரும். Excellent. அது ஒன்று இருந்தாலே போதும். ஏன்னா நார்மலா நடக்கிறப்போ நமக்கு இந்த அளவுக்கு அது ரொம்ப கோல்டா இல்ல அந்த டைம்ல. ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் லேட் ஈவினிங்ஸ்ல வந்து we need this. So basically when you are resting, that's when your body feels Correct. the cold இல்லைங்களா? அப்பதான் வந்து பண்ணும்போது you are warm and it's okay enough. Okay. Most of the time we didn't use this, just the dry fit and fleece jacket வந்து ஒரு இதுக்காக வச்சிருந்தோம் in case தேவைப்பட்டதுன்னா. most of the days எங்களுக்கு அது தேவைப்படல. Okay. ஈவினிங் ஆனோடனே we were using this. Okay. and before trek ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் we will be wearing it. படுக்கிறப்ப மட்டும் we will not be wearing Okay. எனக்கு அந்த ஒரு டவுட் வந்து சுப்ராஜ் தான் கிளாரிஃபை பண்ணாரு. ஸ்லீப்பிங் பேக்ல எப்படி இதை போட்டு தூங்க முடியுமா, அவ்வளோ கோல்டா இருக்கும். அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்லீப்பிங் பேக் வந்து நல்லாவே இன்சுலேட் ஆயிருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் த தெர்மல் வேர் அண்ட் ஸ்லீப் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் இதை போட்டுட்டு தான் தூங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த தெர்மல் வேர் மட்டுமே இருந்தாலே ஸ்லீப்பிங் வேர் வாஸ் கம்ஃபர்டபுள். ஸோ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா யூ ஹேட் அபவுட் 4 layers in general. ஓவராலாக வச்சிருந்தீங்க and it was comfortable enough. Very comfortable. And I think you had probably gloves as well. யூஸ் பண்ணீங்களா? gloves யூஸ் பண்ணீங்க. நைட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ணீங்க gloves. ஆமா, ஈவினிங் அண்ட் நைட்டு மட்டும் க்ளவ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. க்ளவ் வந்து இங்கே தான் ஒரு பேசிக் க்ளவ் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேருமே. ஸோ இதெல்லாமே எங்க பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த கியர்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம். சூட்டட் யூ, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணீங்க. வெரி குட். ஓகே. ஸோ அது மாதிரி அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி எது பெட்டரா இருக்குமோ டேக் as much as precaution and go. நான் சொன்ன மாதிரி இது ஓகே, என் வைஃப்க்கு இது ஓகே. உங்களோட கைட்லைன்ஸ் and it seems like you have chosen a nice classic layering system and it worked for you. அந்த மாதிரி. Yes. Excellent குரு சார். ஓகே. with that நம்ம வந்து இப்போ அந்த காஷ்மீர் கிரேட் லேக்ஸ் ட்ரெக்கோட டீடைல்ஸ் உள்ள போறோம். குரு சார், எனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார், காஷ்மீர் அப்படின்னா அதுக்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ரைட்? ஸோ எனக்கு ஒன்று சொல்லுங்க, இப்போ நம்ம வந்து கியர் வரைக்கும் முடிச்சாச்சு. You are now traveling to Kashmir, right? Please tell me, did you have உங்களுக்கு ஏதாவது hesitant information ஏதாவது வந்ததா? அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறமா how was your first experience landing in Kashmir? எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பெருசா காஷ்மீர் பத்தி இனிஷியலி ஒரு பயம்லாம் இல்லை. ஏன்னா நியூஸ்ல வந்து பெருசா பயப்படுற மாதிரி எதுவும் இன்சிடென்ட் நடக்காதனால எங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்லைட் ஒரு இது இருந்தது, இஸ் இட் த ரைட் டெசிஷன் அப்படின்ட்டு ஒரு இது இருந்தது. பட் அம்மா அப்பா பயந்தாங்க. ஒரு நாள் அம்மா தனியா வந்து பேசினாங்க, என்னப்பா காஷ்மீர்லாம் சேஃபா போறது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்ட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்களே, ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வந்துடுவோம், அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அது மாதிரி நம்ம வாக்கிங் ஜாகிங் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ஷூட் அவுட் ஒரு நியூஸ் மட்டும் வந்தது பேப்பர்ல. அப்பா வந்து அது எப்படி சொல்றது எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியா என்கிட்ட இது பண்ணாம, ஆனா ஒரு நியூஸ் பேப்பர் திறந்து வச்சுட்டு அப்படியே அந்த ஹெட்லைன் அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நாள் உட்கார்ந்துருந்தாங்க. டைரக்டா வந்து ஷியோர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு இது இருந்தது. But we gave them assurance like பத்திரமா போயிட்டு வந்துருவோம் and this is the tour group we are going with, எமர்ஜென்சினா இவங்க காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்து போனோம். பட் அங்கே போனோடனே வந்து இட் வாஸ் லைக், ஸோ நாங்கள் ஸ்ரீநகரில் இறங்கினோடனே இந்த டூர் ஆர்கனைசிங் குரூப்பில் தே அரேஞ்ச் அ வெஹிக்கிள் டு டேக் அஸ் டு த ஹோட்டல் அண்ட் ஸ்லோலி எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க. எல்லாரும் வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க, மோஸ்ட்லி ஃப்ரம் கேரளா. ஃபியூ பீப்புள் ஆர் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் லைக் பெங்களூர் அண்ட் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் போயிருந்தோம். நானும் என் ஒய்ஃபு, அதே மாதிரி ஒரு எல்டர்லி கப்புள் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப 70s ஒரு ஹஸ்பண்டும், திங்க் ஷீ இஸ் ஆல்சோ 17 நினைக்கிறேன், அவர் 75, இவங்க 65 நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃப்ரம் தமிழ்நாடு. அப்புறம் பெங்களூர்ல இருந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. ரிமைனிங் பீப்புள் ஆர் ஃப்ரம் கேரளா. ஒருத்தர் வந்து ஹி வாஸ் ஃப்ரம் துபாய். ஸோ அவர் இஸ் ஆல்சோ மலையாளி பட் ஹி லிவிங் இன் துபாய் and he want to do the KGL அதுக்காக வந்திருந்தார். Oh, excellent. Such a diverse group actually. Yes, diverse even group. Though the organizers are from Kerala, the group is a well diverse group. எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் மாதிரி. It was a mixed age group. 20s 30s 40s 50s 60s 70s எல்லா ஏஜ் ரேஞ்ச்லயும் இருந்தாங்க. Okay, that means a lot of stories to share. Yes. Excellent. Let's get into the trek. Srinagar is the starting point, right? Yes. Please go through the day by day. Day 1 வந்து ஸ்ரீநகர் ரீச் ஆயிட்டு we stayed overnight in Srinagar. Next day morning வந்து breakfast முடிச்சிட்டு we went to Sonmarg. Sonmarg was the base camp. Okay, அங்க என்ன ஸ்டார்ட் starting. By around noon or evening we reached Sonmarg and we stayed in the tent. Sonmargல ஒரு ஸ்ட்ரீம் பக்கத்துல ஒரு நல்ல ஒரு வியூ, அங்கதான் எல்லா ட்ரெக் குரூப்ஸும் வந்து they are having the base camp. So that's the base village. Yes. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. So next day morning நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அங்க இந்த கரெக்ட்டா? Yes. So first of all இந்த ஸ்ரீநகர் டு சோன்மார்க் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணனும்? ஸ்ரீநகர் டு சோன்மார்க் ஒரு 4 to 5 hours ஆச்சு. Okay, proper mountainous route.
ஆமாம், மவுண்டனஸ் ரூட்டு. நடுவில் வந்து வி ஹேட் அ பிரேக் ஃபார் லஞ்ச். க்ளோஸ் டு ஒரு 4 hours ஆச்சு. ஓகே. வி கேரிட் ஆல் அவர் லக்கேஜஸ். டெம்போ ட்ராவலர் அது அவங்க டூர் குரூப்பே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவல் ட்ரெக் ஸ்டார்டட் ஃப்ரம் சோன்மார்க். ஓகே. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் டே 3 யா, ஆஃப் த ஜென்ரல் ட்ரிப், எஸ் எஸ், விச் இஸ் த டே 1 ஆஃப் யுவர் ஆக்சுவல் வாக்கிங். ஸோ அது வந்து சோன்மார்க்கில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அரௌண்ட் வாட் டைம் யூ ஸ்டார்டட் அண்ட் ஹவ் வாஸ் யுவர் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர்? ஏன்னா அதுதான் Yeah. that will be the main thing. Please tell me. வி ஸ்டார்டட் அரௌண்ட் ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் வி ஸ்டார்டட் அரௌண்ட் 8 ஆயிடுச்சு. வி ஆர் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா டே 1 எடுத்தோடனே ஒரு ஸ்டீப் கிளைம் ஒன்று சோன்மார்க்ல இருந்து ஒரு அசென்ட் தான் இருந்தது. சரி, எல்லா குரூப்பும் அங்கங்கே கிளம்பிட்டு இருந்தாங்க. ஒரு 7 o'clock 6:30 அப்படியே கிளம்பிட்டு இருந்தாங்க. வித் மியூல்ஸ் எல்லாம் தனியாக ஒன்று போயிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இனிஷியலி இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேயே வி காட் எக்ஸாஸ்டட். ஏன்னா எடுத்தோடனே அசென்ட், ஸோ வி வென்ட் டு செக் பாயிண்ட். அங்கே தான் ஆர்மி எல்லாரோட ஆதார் கார்டும் வாங்கி செக் பண்ணிட்டாங்க. அது வரைக்குமே வந்து ஒரு அசென்ட் இருந்தது. எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ண உடனேமே அதுலேயே வந்து ஆஹா என்னதான் பயங்கரமாக இருக்குது, இப்போவே இன்னும் 7 days எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. பட் எவ்ரிபடி வாஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் புஷிங் ஈச் அதர். அந்த டே 1ங்கிறதுனால எல்லாருமே ஒரு டீமாக பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அந்த ஆர்மி செக் பாயிண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் லைக் வி காட் யூஸ் டு இட். ஆஃப்டர் அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வி காட் வார்ம்ட் அப். Exactly. The body now is yeah, it is now knowing that you are doing something out of the ordinary. correct. So it's getting ready. Yeah. Super. Okay. ஸோ அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆர்மி செக் பாயிண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தென் வி ஸ்டார்டட் வாக்கிங். ஸோ அங்கே ஒரு லஞ்ச் அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாம். அங்கே தான் ஒரு மேகி பாயிண்ட் சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, அங்கே போயிடலாம் அப்படின்னு போகிறப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் மழை வந்துடுச்சு. அந்த இடத்துக்கு போனோடனே வந்து வி ஹேட் அவர் லஞ்ச் அண்ட் தென் அந்த மழை வந்தோடனையும் பயங்கர லைக் ஸ்லிப்பரி ஆயிடுச்சு. Okay. அதனால கொஞ்சம் வி ஹேவ் டு வாக் ஸ்லோலி. 5 o'clock ரீச் ஆக வேண்டிய கேம்ப் சைட்டுக்கு வந்து வி ரீச்ட் அரௌண்ட் 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. மட்டில் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. பட் லைட் வருது அந்த டைம்ல 6:30க்கு. வாஸ் தேர் இனஃப் லைட்? ரொம்ப அப்படியே சன்செட் ஆக ஆரம்பிச்சு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் டார்க் கிட்ட கேட்சப் ஆகிட்டு இருந்தது. பட் you got to the யா அந்த மான்சூன் இதில் வந்து அதுதான் அப்பப்போ அந்த மழை வந்துச்சுன்னா அந்த ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் நடக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் யோசிச்சோம், ஆஹா ரிமைனிங் 6 days இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா. ஒரு 2-3 hours ஆஃப் ரெயின் இருந்தது. அதுலேயே வந்து we were able to walk. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. மழை விட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல, we were able to catch up. கோல்ட் அந்த மழைனால? எஸ், மழை வந்தோடனே கொஞ்சம் கோல்டு இருந்தது. ஸோ நார்மலாக வாக் பண்ணிட்டு இருந்தோம் வித் ஒரு ட்ரை ஃபிட் அண்ட் பேண்ட்டோட. மழை வந்தோடனே வந்து அந்த பான்ச்சோஸ் இது பண்ணோடனே வி ஃபெல்ட் கோல்ட். ஸோ க்ளவ் வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டது மழை வந்தோடனேயுமே வந்து. அப்புறம் ஒரு 2-3 hours ஆச்சு பாடி வார்ம் ஆகி அந்த இதெல்லாம் ஃபுல்லாக இதுவாக இருக்குது. அது வரைக்கும் க்ளவ் போட்டுட்டு இருந்தோம். ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வந்து, do you remember what altitude you reached on the day 1? ஐ திங்க் 9,000 feet வரைக்கும் போயிருப்போம். தென் ஒரு டிசென்ட் வந்தது. ஓகே. ஸோ எவ்ரிடே வந்து இந்த ட்ரெக்ல வந்து ஒரு அசென்ட் அண்ட் ஒரு டிசென்ட் கண்டிப்பாக அந்த கேம்ப் climb high and sleep low or camp low, whatever it is, right? Okay. ஸோ மேபி ஐ திங்க் 9,000 போயிருப்போம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் we went campsite and we camped at night. So on the first day, I think this is probably your very first high altitude. Did you have any discomfort with respect to altitude? ஆல்டிடியூட்னால எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் வரல. பட் ஃபர்ஸ்ட் டேவே அந்த அசென்ட் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் பட் அந்த பியூட்டி பார்த்துட்டே அந்த வேலிஸை பார்த்துட்டே போனதுனால பெருசாக தெரியல. ஆல்டிடியூட் சிக்னஸ் அந்த மாதிரி ரொம்ப பிரெத் இஷ்யூஸ் அதெல்லாம் வரல. ஐ திங்க் மேபி பிகாஸ் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வி ஹேட். அதனால வந்து we didn't had much issues. And நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்க? Hydration was very important. நாங்க we made sure like every 45 minutes we stop and have some sip of water. அது வந்து me and my wife were doing constantly throughout all the 7 days. So every 45 minutes we stop for a water break. That's excellent. Nice. That's a good tip actually. Hydration is very very key. அதுவும் வந்து ஒரு constant little sips. Hydration is very key that you are always இது. Now let's get to the main part. Lakes. எப்போலேருந்து லேக்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்க and how did you cover all the 7 lakes? Day 2ல இருந்தே we started seeing lakes. Okay. So ஒரு லேக் பக்கத்துல தான் கேம்ப் சைட்டே போட்டிருந்தாங்க. Most of the I think out of 7 days minimum 4 days we were near the lakes. Okay. And few other days like நம்ம நடந்து போற அந்த ட்ரெக் வழியில 2-3 லேக் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். Okay. So beauty of this trek is அந்த லேக் பக்கத்துல இருக்க கேம்ப் சைட்ஸ் தான் வந்து ஒரு 3 days I think 3 days we were staying close to the lake. Random question, was any lake partly frozen or it's all
க்ளோஸ் டு த கிளேஷியர் கப்பல் ஆஃப் லேக்ஸ் இருந்தது. ஸோ அந்த கிளேஷியர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருகி லேக் ஃபார்ம் ஆயிட்டு. பட் ஓவரால் அந்த லேக்கை பார்த்தாலே ஒரு பெரிய ஓகே வி ஆர் டூயிங் சம்திங் குட் ஃபார் அவர் சோல் அப்படிங்கிற ஒரு இது. கம்ப்ளீட்லி ஒர்த் இட். ஓகே, அண்ட் இப்போ லேக்ஸ் பக்கத்துல நீங்க கேம்ப் சைட் பண்ணீங்க. ஸோ யூ வுட் ஹவ் ரீச்ட் எல்லா கேம்ப் சைட்டும் நீங்க யூ வுட் ஹவ் ரீச்ட் வெல் இன் டைம், ரைட்? Did you have a chance to like take bath or something like that? We reached well ahead of the sunset most of the time. அந்த மாதிரி ரீச் பண்ணிட்டு லேக் பக்கத்துல we all had that idea of taking a bath and refreshing, but என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா it is not advisable to take bath in that lake அப்படினா ட்ரெக் குரூப் வந்து சொல்றாங்க. So it is not safe, too much of chillness இருக்கிறதுனால சொல்றாங்க. I think safe from altitude and climate acclimatization point of view rather than the lake itself. Correct. Lake danger இல்ல, ஆனா நீங்க வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹை ஆல்டிடியூட் போறதுனால அந்த டைம்ல உங்க பாடி வந்து யூ எக்ஸ்போசிங் டு எக்ஸ்ட்ரீம் கூல்னா இட்ஸ் லைக் ஹைப்போதெர்மியா. Definitely அந்த ஒரு ரிஸ்க் கேட் ஆக்சுவலா. So nobody was allowed to take bath, but நீங்க அந்த இதே ட்ரெக் ஒரு 15 நாள் அங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தாராளமா you are part of the place now, right? So it's not safe. இப்போ நம்ம வந்து அங்க short durationல it's not safe அப்படினு சொன்னதனால, but everybody had that idea. குளிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு, பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். கண்டிப்பா அந்த சரோட அந்த லேக் பிக்சர்ஸ்லாம் வந்து வில் ஷேர் அண்ட் தட்ஸ் இம்பார்ட்டன்ட். I think that's sir சொன்ன மாதிரி அந்த whole treasure of the KGL and the lakes தான். So you enjoyed your thoroughly, heartful, correctங்களா? Yeah. Awesome. பயங்கர லைக் இன்னும் கூட me and my wife used to discuss. One of the best thing we did was doing KGL together, and it helped us a lot. Anyways, like and our togetherness for a whole week was not possible in the regular day to day life. அவங்க ஒர்க்ல பிஸியா இருக்காங்க, நான் ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் அங்கே. வித்தவுட் மொபைல் நெட்ஒர்க் we used to wake up in the morning and start preparing for the day trek, and then அப்பப்போ we push each other, okay come on let's go, இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி இப்படின்ட்டு we were helping each other and ending the day feeling satisfied. Okay, every day முடிகிறப்போ வந்து we will be like பரவாயில்ல, we are able to do it. அந்த ப்ரிப்பரேஷன் I think we did it okay. அதனால we didn't find any ரொம்ப discomfort இல்ல. We were able to do it without much. So எப்படி சொல்றதுனா you were able to sustain each day. Yes. I think that's the right. அதாவது எப்படின்னா ரொம்ப போருண்டான் சாமியும் இல்லாம இல்ல I am happy today I did a good job அந்த மாதிரி. Details now follows that நீங்க லேக் பாத்துட்டீங்க எல்லாம் பண்றீங்க. I want to summarize என்னன்னா வந்து tell me first the 7 days in the mountain, அதாவது சோன்மார்க்ல இருந்து which day was a challenging day, and also tell me your experience reaching the highest point. I think that is 13,000, right? Yes. First day 9,000. That's still manageable. ஆனா 13,000ன்றது it's a high altitude for pretty much all of us. இந்த ரெண்டு இதுவும் சார், அதாவது what was your challenging day and how was your body and mind feeling when you reached 13,000? Yes, Gatsar Pass was the toughest day. Okay. So Gatsar Pass வந்து 13,800 or 13,400. So that's the highest point of this trek. Okay. Yeah, Gatsar Pass is the highest point. அன்னைக்கு வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஸ்டீப். கேம்ப் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் பீக்கை தான் பார்த்துட்டே இருக்கோம், நடந்துகிட்டே இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கு. க்ளோசர் வி கோ பயங்கரமாக லைக் எவ்ரிபடி வாஸ் பேண்டிங் அண்ட் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து தான் டுவர்ட்ஸ் ஒரு ½ கிலோமீட்டர் பிஃபோர் த பீக்லேருந்தே நமக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வி வர் ஸ்லோயிங் டவுன் அண்ட் வி ரீச் தேர். தட் வாஸ் த டஃபஸ்ட் சம்மிட் ஆர் பீக். அது ஒரு டே. 6th day was full of boulders. அங்கே வந்து நம்ம வந்து நார்மலாக நடக்க முடியல. வி கான்ட் யூஸ் த வாக்கிங் போல்லாம் எடுத்து வச்சுட்டு லைக் வி வேர் ஹெல்பிங் ஈச் அதர். ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து நம்ம பிடிச்சி ரெண்டு கால் ரெண்டு கை, ஆமா லைக் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஆல் ஃபோர்ஸ்னுவாங்க, அது மாதிரி தான் போனோம். அண்ட் வி வேர் ஹெல்பிங் ஈச் அதர். அண்ட் அது அந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருந்தது. ஓகே, அது ஆன் தி வே டவுன் பிஃபோர் த லாஸ்ட் டே. அதுவும் வந்து ஒரு மாதிரி டெசன்ட் மாதிரி தான் இருக்கும், லைக் ஏறிட்டு இறங்கணும். அன்னைக்கு வந்து இட் வாஸ் ஸோ ஃபாகி அண்ட் மிஸ்டி. ஓகே, ஸோ அதனாலயும் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த ஃபாகில் ஒரு ஆமாம் ஒரு 3 மீட்டர்ஸில் தான் விசிபிலிட்டி இருக்கும். வித் தட் அந்த போல்டர் செக்ஷன் வாஸ் த்ரில்லிங் அண்ட் இட் வாஸ் ஃபன். ஓகே, ஸோ and then the last day was a complete descent. Yes, last day was very difficult because it's a 18 kilometer descent, complete descent.
லாஸ்ட் டே வாஸ் வெரி வெரி டஃப். அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணோம், என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. ஏறது கூட ஆமா, அந்த 18 18 கிலோமீட்டர் இறங்குறோம், வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் லாஸ்ட் டே முடிக்க போறோம், ஆனா வரமாட்டேங்குது, எண்ட் பாயிண்டே வரமாட்டேங்குதுன்ட்டு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனது வந்து லாஸ்ட் டேல தான். Okay. And what time you reached final? I believe it's a village, right? You would have come down. எஸ், ஃபைனலா வந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆனது வந்து ஒரு 6 o'clock ரீச் ஆயிடும். Oh, okay. 6 o'clock ரீச் ஆயிருக்கும். தட் வாஸ் தி பிகாஸ் ஆஃப் த டெசென்ட். ரொம்ப எல்லாம் டயர்ட் ஆயிட்டோம். நடுவில் வந்து ஒரு மியூல்னால ஒரு பெரிய டிராஃபிக்கும் ஆச்சு. ஸோ அதனால வி ஹேவ் டு ஸ்டாப் கப்புள் ஆஃப் டைம்ஸ் அண்ட் எல்லாருமே வி ஹேவ் டு ஸ்டாப் ஃபார் ஃபியூ டைம்ஸ். ஏன்னா மியூல் வந்து அதுங்களோட ஓன் டைரக்ஷன்ல போகும். Yes. நம்ம we have to be careful. ஆமா. தள்ளி விட்டுருவோம். யா நிறைய அந்த குட்டி குட்டி மைனர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது பார்த்தோம் சில பேர். அதனால let them go. exactly மியூல்னால we have to stop for few times. So finally இந்த whole trekல நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நடந்தீங்க சார்? Close to 75 kilometers overall. Solid. That's a solid trek. Yeah. Last day was 18. அதோட மினிமம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் 9 kilometers lowest. ஆவரேஜா வந்து ஒரு 10 to 12 kilometers per every day. day. Excellent. That's a solid trek, sir, actually. Yeah. It's a good physical challenging. நீங்க சொன்ன மாதிரி it's moderate to difficult மாதிரி இல்லையா? Pockets of difficulty, but overall moderate அந்த மாதிரி. Nothing is a cakewalk. Yep. நீங்க முடிச்சு வந்தானே you deserved only pat on your back. ஆமா. Only one day was we felt it easy. அந்த 9 kilometer இருந்தது இல்லையா? அப்போ வந்து we reached by around 2:30 to the campsite. ஆமா, very early. அன்னைக்கு மட்டும் தான் we had enough time for break அந்த மாதிரி. மற்ற நாள்லாம் வந்து கரெக்டா 6 o'clock அந்த மாதிரி 5 o'clock. ஆமா, அது மாதிரி தான். the whole day was engaging. Only one day was 3 o'clock reach ஆனோம். மற்றபடி குட் ஜாப். அண்ட் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க எல்லாருமே. The entire team completed it well. And everybody was in good spirits. ஸோ குரு சார், நீங்கள் வந்து அந்த டீம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஸோ இது அக்ராஸ் 7 days you were with the team, right? ஒரு diverse group. Any interesting stories or personalities that you... என்னோட குரூப்ல வந்து ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. அவருக்கு வந்து ஐ திங்க் க்ளோஸ் டு 75 or 78 and his wife was around 65 or 70 அந்த மாதிரி இருக்கும். They were the interesting couple. They are having a... ஆமா. So they were very fit. So they were walking faster than youngsters. So அவங்கள தான் வந்து every day வந்து lot of youngsters came and took a selfie with them. வெரி இன்ஸ்பைரிங் கப்புள். அவங்க எங்கேயுமே டயர்டெல்லாம் உட்காரல, இது பண்ணல. அவங்க தேவர் கீப் ஆன் வாக்கிங். லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் காட் மோட்டிவேட்டட் ஃப்ரம் தெம். அவங்க தே லிவ் இன் ட்ரிச்சி. நார்மலாகவே அவங்க தேர் வாக்கிங் லைக் 10 to 12 kilometers per day. டீன் லைஃப்லேயே அவங்க வந்து தே டோன்ட் டேக் வெஹிக்கிள் ஃபார் ஷாப்பிங். அவங்க மார்க்கெட்டுக்கு நடந்தே போயிட்டு ரொம்ப வெயிட் இருந்தால் மட்டும்தான் தே டேக் அ பஸ் அண்ட் கமிங் டு த ஹோம். அவங்க எதுவுமே வந்து இப்போவும் அவங்க டே டு டே லைஃப்பில் மினிமம் 10 kilometers நடக்கிறாங்களாம். அவங்க பேர் வந்து, அவரோட பேர் ராஜேந்திரன், அவங்க ஒய்ஃப் பேர் வந்து பிரேமா. So ராஜேந்திரன் சார் அண்ட் பிரேமா மேடம், பிக் ஷவுட் அவுட் டு யூ. திருச்சியில் இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை குரு சார் வந்து சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ரியலி இன்ஸ்பைரிங். இன்ஃபேக்ட் நானும் என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன்னா, யூ ஷுட் பி, இப்போ ராஜேந்திரன் சார் பிரேமா மேடம் மாதிரி we should be at that stage in our life where we should be able to do that. And that's our goal, like how we are inspiring others. So big shout out to you. அடுத்தது கூடி சீக்கிரம் மெட்ராஸ் வாண்டரஸ்ல உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு we are looking forward. Thanks for the information, Guru. Actually it's very nice that you shared the story. Okay. And also few very old guys I saw. லைக் அவங்க பாட்டு தேர் ஆன் தேர் ஓன். அப்படியே பேக் பேக் மாட்டிட்டு ஒரு 4-5 பேர் பார்த்தேன். ஐ வாஸ் ஸோ இன்ஸ்பைர்ட் வித் பை தெம். லைக் அவங்க பாட்டுக்கு தேவர் கிங் அண்ட் தேவர் என்ஜாயிங் த மவுண்டன்ஸ் அண்ட் ஐ ஃபெல்ட் ரியலி குட் சீயிங் தெம். இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா வந்து நம்ம ட்ரெக்குக்கு போகிறது ஒரு பர்சனல் கோலுக்கு கொண்டு போகிறோம். ஆனால் அதே சமயம் நீங்கள் இந்த மாதிரி 4-5 பேரை பார்க்கும்போது எய்தர் யூ கெட் சம் ஐடியாஸ், எஸ், ஆர் யூ கெட் இன்ஸ்பயர்ட் பை திங்கிங் லைக் நம்ம வந்து இது மாதிரி பண்ணணும்னு திங்க் பண்ணும்போது there are people who are pushing the envelope in a different way. And you take a leaf out of their book அந்த மாதிரி. கண்டிப்பா. That's the whole point that it opens up in your goals அந்த மாதிரி. Not only youngsters, anybody can do that. Age is not a limit for them. Only thing is அந்த புஷ் இருக்கணும், அந்த மைண்ட் செட் இருக்கணும். லைக் them ருட்டீன்லேயே வந்து ஒரு வாக்கிங் அது இதெல்லாம் இருந்தா இட்ஸ் டூவபிள். எவ்ரிபடி இஸ் டூவபிள். ஸோ நீங்கள் வந்து நம்ம ட்ரெக்கை பற்றி நீங்கள் கிளியராக டே பை டே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வாட் ஐ வாண்ட் டு நோ இஸ் எனி ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் எய்தர் த்ரூ ஆல்டிடியூட் ஆர் அதர்வைஸ், அதை மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ தட் பீப்புள் ஹேவ் an idea என்ன வாட் டு லுக் ஃபார்வர்ட்.
ஸோ ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்து எங்கள் குரூப்பில் யாருக்கும் வரல. Okay. ஒரே Nobody had any symptoms yeah, of headache or yeah. something. And we were always hydratingங்கிறதுனால we Okay. did not face any altitude sickness. ஒரு ஒரு பர்சன் மட்டும் ஷி வாஸ் நாட் ஹைட்ரேட்டிங் இட் சீம்ஸ். ஸோ அவங்களே சொன்னாங்க. ஸோ அதனால ஒன் டே ஷி ஹேட் சம் ஒரு மாதிரி வீசிங் அந்த மாதிரி இருந்தது. பட் ஷி வாஸ் ஏபிள் டு ரெக்கவர் குயிக்லி. Excellent. ஸோ எங்களுக்கு எதுவும் ட்ரெக் டீம் வந்து did they check on your oximeter, pulse லாம் செக் பண்ணாங்களா Yeah. on daily basis to have an idea or something? Yeah, day one they checked Checked. because day one was exhaustive. From day two onwards, they're also fine. Fine. So day one was like everybody was so tired. அதனால வந்து for safety reasons they checked. நம்ம பேசின மாதிரி ஷாக் டு தி சிஸ்டம். ஆமா. Very first Yeah. day you are like suddenly going out என்னடா பண்ற பாடி ஆமா. கேக்குறீங்களா? So அதுக்கப்புறம் everybody was fine. Okay, so perfect, no AMS symptoms Nothing. வரல. Nothing. Obviously food and digestion அது normally it happens in high altitude. Yes. அந்த மாதிரி probably Yes, அந்த மாதிரி someone felt issues. a bit of a Yes. gas அந்த மாதிரி. Few people had stomach upset issues Correct. because of water or food or அவங்களுக்கு அந்த food ஒத்துக்கல. ஏன்னா mostly I avoided taking dinner in the night. ஈவினிங் ஸ்நாக் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதோடவே நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால ஸ்டமக் அப்செட் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பெருசாக வரல. மற்றவங்க தே கம்ப்ளைண்ட் லைக் தே ஹேட் அப்செட் ஸ்டமக் மேபி பிகாஸ் ஆஃப் த லேட் டின்னர் ஆர் சம்திங், அதனால இருக்கலாம். அண்ட் 2-3 days வாஸ் லைக் தே வர் ஆல் ஸ்ட்ரகிளிங். அதுக்கப்புறம் 4th and 5th and 6th and 7th வாஸ் okay for everyone. எல்லாருக்குமே வந்து they got adjusted to the food and water and environment எல்லாமே correct. Yeah. So they are well acclimatized. Yes. குரு சார், in terms of accommodation, so நீங்க சொன்னீங்க எல்லா நாளுமே வந்து லேக் பக்கத்துல டென்ட் ஸ்டே. How was your experience? Have you stayed in a tent? So basically how was your campsite? Amenities அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Yeah. ஸோ டென்ட் ஸ்டே வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு நைட் மட்டும் தான் ஒரு டென்ட்டில் ஸ்டே பண்ணேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது மட்டும் தான் என்னோட ப்ரீவியஸ் டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ 7 days டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேஜிஎல்ல மட்டும்தான். எவ்ரிடே அந்த கேம்ப் சைட்டில் போய் அந்த டென்ட்டுக்குள்ளே போகிற இது வந்து இந்த இதில் வி காட் யூஸ் டு இட். லைக் ஃபர்ஸ்ட் டே வாஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். என்னடா அது அந்த ஸ்லீப்பிங் பேக்கில் தூங்குறது அதெல்லாமே கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தது. எனக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது வந்து நம்ம டாய்லெட் இது எப்படி அங்கே வந்து இருக்கும் அப்படி செட்டப் அதுதான் எனக்கு என் ஒய்ஃப்க்கும் ரொம்ப இது வந்தோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரிங் வெட் டிஷ்யூஸ் அண்ட் ட்ரை டிஷ்யூஸ் அதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. எல்லாமே ஓகே, ஃபுட்டு கூட சமாளிச்சிடலாம், டென்ட் ஸ்டே ஸ்லீப்பிங் பேக் எல்லாமே சமாளிச்சிடலாம். டாய்லெட் இது எனக்கு அந்த ஒரு இது மைண்டில் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோன்ட்டு இருந்தது. அங்கே அவங்கவுங்க அந்த கேம்ப் சைட்டில் அந்தந்த ட்ரெக் குரூப்பே வந்து ஒரு 4-5 க்ளோஸ்டு ஒரு டென்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து தே மேக் அ பிட் மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ வாட் வி ஆர் இன்ஸ்ட்ரக்டட் இஸ் லைக் யூஸ் இட் அண்ட் புட் த ட்ரை அண்ட் வெட் கிளாத்ஸ் இன் இட் and then shovel some mud to cover it. So first day வந்து ஒரு மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறப்போ கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் ஒரு எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்ட்டு ஒரு இது இருந்தது. And we got used to it after the day 1. Okay. Now day 2ல இருந்து வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா லைக் ஓகே இட்ஸ் ரொட்டீன் இதுதான் அப்படிங்கிறது. அது ஒரு இது மட்டும் தான் எனக்கு போற வரைக்கும் அந்த ட்ரிப்ல கேஜிஎல் போறப்போ அது மட்டும் எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். Then it was fine. After day 1 we got used to it. That's an important point, right? In terms of hygiene or in terms of comfort. லோக்கல்லே நம்ம வேற ஊர் போனாலுமே நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம ஸ்டே பண்ற லாட்ஜ் ஆர் ஹோட்டல்ல இதெல்லாம் இருக்கா, எப்படி இருக்கு, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் மைண்ட். பட் it's interesting to know that you adapted actually. It was very I mean they made it in a way that it was நீங்க you were able to adapt and got used to it. I think it's very important. ஏன்னா நிறைய கேக்குறாங்க எல்லாரும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அவுட்டோர்ல போகும்போது சாப்பாடு கூட முக்கியம் இல்ல, ஆனா அந்த மார்னிங் பிசினஸ் எப்படி பண்றதுன்றது இட்ஸ் an important thing, but it's a great point you made. Actually நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் at least it gives viewers ஒரு நல்ல day 1 மட்டும் தான் உங்களுக்கு used to ஆகறதுக்கு கொஞ்சம் இதுவாகும். பட் after that it becomes a routine. You are part of the mountain, now you are அந்த மாதிரி. excellent. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து நீங்க காஷ்மீர்ல பத்தி சொன்னீங்க. obviously the guides and the local ஒரு overview of how were the guides and மக்கள் எப்படி இருந்தாங்க in general, how was your experience in case you have not interacted with them before? Very friendly. நான் பார்த்த வரைக்கும் வந்து காஷ்மீர் people were very friendly and welcoming. எங்க போனாலுமே வந்து they were smiling and they were welcoming. Particularly in the trek sites-ல எல்லாம் வந்து the people working in the campsite, in the kitchen and the trek guides fellows அவங்க எல்லாருமே வந்து they were very friendly and very very helpful.
ஃபியூ அக்கேஷன்ஸ் அந்த போல்டர் செக்ஷன்லாம் சொன்னேன் இல்லையா, அங்கெல்லாம் வந்து கைட்ஸ் வேர் லைக் வந்து ஹெல்ப் பண்ணி இது பண்ணி சேஃபா ஈவன் அதர் ட்ரெக் குரூப் கைட்ஸ் கூட வேற யாராவது சஃபர் ஆகுறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா தேவர் கமெண்ட் எக்ஸலென்ட். அந்த காம்படிட்டிவ்னஸ் அது எல்லாமே கிடையாது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹெல்ப் அவுட் சேஃபா எல்லாரையும் கொண்டு வரணும். ரேண்டமா லைக் சம் அதர் குரூப் கைடு வந்து எங்க கிட்ட வந்துட்டு when our group was slowing down and அவங்க தேவர் இன்ட்ராக்டிங் அண்ட் தேவர் டெல்லிங் லைக் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வாங்க அவ்வளோதான் புஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அட் த எண்ட் ஆஃப் த 7th day லைக் அதர் ட்ரெக் குரூப்ஸ்லையும் இருக்க கைட்ஸும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதர் ட்ரெக் குரூப் மெம்பர்ஸும் வந்து எங்கே பார்க்குறப்ப தேர் வேவிங் ஹேண்ட்ஸ். பிரேமா அண்ட் ராஜேந்திரன் அவங்கள பார்த்துட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆகி நிறைய ட்ரெக் குரூப் கைட்ஸ் வந்து அவங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெல்கமிங் பீப்புள் த்ரூ அவுட் த ட்ரெக் வீஸ். ஒரு சாலிடாரிட்டி. எக்ஸாக்ட்லி எக்ஸலென்ட் நைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிட்னஸ் ஹேஸ் டு பி இம்பார்ட்டன்ட். சும்மா ஃபோட்டோவில் இருக்கிற அந்த லேக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இட்ஸ் நாட் அ பிக்னிக் ஸ்பாட் இல்லையா? இட்ஸ் நாட் அ பிக்னிக். அண்ட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிட்னஸ் லெவல், ஃபிசிக்கல், உடம்பு எல்லாமே. ஓகே, எக்ஸலென்ட். ஃபிட்னஸ் மட்டும் டேக் கேர் பண்ணிட்டாங்கன்னா they will be enjoying that trek. That is must. ஸோ ஃபைனலி நம்மளோட கேஜிஎல் குரு சாரோட காஷ்மீர் கிரேட் லேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஐ திங்க் இன் அ மோஸ்ட் டீட்டெயில்டு மேனர் அவர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ வில் பி அவைலபிள் இன் மெட்ராசி வாண்டரர்ஸ் யூடியூப் சேனல். இதோட மல்டிபிள் வேர்ஷன்ஸ் வில் பி அவைலபிள். உட்காந்து பாருங்க. ஏன்னா அவர் வந்து ரைட் ஃப்ரம் திங்கிங் ஆஃப் திஸ் ஐடியா டு கமிங் பேக் ஃப்ரம் த ட்ரெக் சக்ஸஸ்ஃபுல்லி வித் இஸ் ஒய்ஃப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இன்வால்விங் அ லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ், வாட் டு டேக் கேர் எல்லாம் கண்டிப்பாக பாருங்க. ஸோ அதுக்காக குரு சார் தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் அன் அப்சல்யூட் ப்ளஷர். நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக யூ எக்ஸ்பிளைன் த என்டையர் இது. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வெரி வெரி குட். You shared a lot of little stories within your experience. I think overall this was one of our memorable videos. I hope you enjoyed the time here as well. Yeah, I thoroughly enjoyed sharing my experience. Yes. The questions you asked were really எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் முன்னாடி இதே மாதிரி ஒரு யாராவது பர்சன் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து ஐ வாஸ் ரீச்சிங் வெப்சைட்ஸ் அண்ட் எல்லாமே ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி தமிழில் வந்து நீங்கள் கேட்டு நான் ஷேர் பண்ணுற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஐ thoroughly enjoyed it. Thank you. ஆனால் தேங்க்யூ ஆக்சுவலி பிகாஸ் நான் கேள்வி கேட்கறதுக்கு ஏன்னா வந்து நீங்கள் யூ ஆக்சுவலி கேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஹேட் த நாலேஜ். அதை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. சாரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கீழே ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த கேஜிஎலை பற்றியான கொஷின்ஸ் அவர்கிட்ட டேரெக்டாக கேட்டால் இன்ஸ்டால ரீச் பண்ணி கேளுங்க. இல்லைனா இந்த யூடியூப் இந்த வீடியோவில் கூட நீங்கள் யூ கேன் ஆஸ்க் த கொஷின்ஸ். குரு சார் வில் கிவ் யூ த ரைட் ரெஸ்பான்ஸ் விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ குரு சார் ஃபைனலி இந்த மெட்ராசி வாண்டர் கம்யூனிட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட ஃபைனல் வாட் இஸ் ஏ க்ளோசிங் கமெண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ டு த ஆடியன்ஸ்? Thank you first of all for having me here. Thanks to Madrasi Wanderers. You guys are doing a great job for trekking minded people. This is going to be a great archive for a lot of people அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண ஐ திங்க் யூ ஆர் ஹெல்பிங் அ கிரேட் கம்யூனிட்டி ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரெக்கிங். ஸோ கிரேட் எஃபர்ட் கைஸ் ஃபார் ஹேவிங் திஸ் இன் தமிழ் பர்டிகுலர்லி. நிறைய பேர் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு இன்ஸ்பயர் அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். யூ நெவர் நோ. அண்ட் காஷ்மீர் கிரேட் லேக்ஸ் வந்து எல்லாருமே ஒரு தடவை போயிட்டு வரணும் எப்படியாவது ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு. ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிற இதே வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஐ saw lot of foreigners also in that trek from Europe, America, lot of தாய்லாண்ட்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்த்தேன். ஸோ தே ஆர் கம்மிங் அண்ட் என்ஜாயிங் த காஷ்மீர் கிரேட் லேக்ஸுங்கிறப்போ நம்மளும் we should go and see that. நிறைய பேர் இதுதான் சொன்னாங்க, சுவிட்சர்லாண்டோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் காஷ்மீர். நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க சொல்ல பட் த 7 days ஐ ரியலி என்ஜாய். எனக்கு வந்து இப்போ யூரோப்பில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற இதுவே எனக்கு அந்த தாட்டே போயிடுச்சு. நம்ம காஷ்மீரில் இவ்வளோ சூப்பராக இருக்கா நம்ம அது மாதிரி. இப்போ நான் ஐம் திங்கிங் டு கோ டு உத்தராகண்ட் ஆர் சம் பிளேஸ். ஏன்னா இங்கே இருக்கிற ரிசோர்ஸே நம்ம இன்னும் என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறோம். And only one thing when we are going for the trek, let's be responsible. நம்ம ரொம்ப குப்பை போடாமல் இருந்துக்கிறது இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து ரேஷ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து பாட்டு கேட்டுகிட்டே வாக் பண்ணுறாங்க. மேபி அதையும் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ஜாய் த சைலன்ஸ் அண்ட் நேச்சர். அந்த மாதிரி இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் லெட்ஸ் பி ரெஸ்பான்சிபிள் ட்ரெக்கர்ஸ். அதுதான் நான் ஐ வாண்ட் டு டெல். கண்டிப்பாக நல்ல குட் பாயிண்ட் சார். தேங்க்யூ. That's it from my end.
தேங்க்யூ குரு சார், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நிறைய ட்ரிக் பண்ணணும். ஷூர். உங்களோட அடுத்தடுத்த ட்ரிக்ஸான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம திரும்பி உட்காந்து பேசுகிறோம். ஏன்னா இந்த நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பா. கடைசியாக சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டிப்ஸே எல்லாருக்கும் தேவைப்படும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. Thank you so much, Shravan. Thank you very much No problem. for having me. தேங்க்யூ. டியர் வியூவர்ஸ், நீங்களும் குரு சார் மாதிரி இஃப் யூ ஹவ் டன் சம் ட்ரிக்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் அதை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு உங்ககிட்ட இருந்ததுன்னா மெட்ராஸ் வாண்டரர்ஸ் கம்யூனிட்டி வெல்கம்ஸ் யூ. நீங்கள் வாங்க, வந்து உங்களோட நீங்கள் பண்ண ட்ரிக்கு ஆர் எனி அவுட்டோர் கேம்பிங் ஆக்டிவிட்டி எதாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி அதர் aspiring trekkers or mountaineers or outdoors. So please do share, do reach out to us in the YouTubeல கமெண்ட்ஸ்ல கூட reach out பண்ணுங்க, இல்லை எங்கள் இன்ஸ்டாகிராம் சேனலில் மெசேஜ் reach out பண்ணுங்க. We'll be happy to have you. Thank you.